அதே மகன் தான் 8வது பிரிவு எந்த ஆண்மகன் பிறந்திருக்கிறாரோ அவரை பார்த்து திருமணம் செய்தாதான் 8 to 16 செல்வங்கள் இருந்திருக்கும். அவரு 8வது பிரிவு, நானும் 8வது பிரிவு. 8 to 16 செல்வம் இருந்திருக்கக்கூடிய இடம் எங்க இடம் தான். பகவான் மாறக்கூடிய மகாலட்சுமி, தனலட்சுமி, பாக்கியலட்சுமி, கோகதி லட்சுமி, குணலட்சுமி அப்படி சொல்லிட்டு பிரிக்கக்கூடிய இடம் தான் எங்க இடம். இடம் பெரிய இடமா? ஒரு 100 மூட்டை சிமெண்ட் எடுக்கலாமா? ஒரு பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடித்து கோத்திரம் எங்க தெளித்தால் இன்றைக்கு மூத்திரனா மூத்திரம் கிடையாது. கோமேதா என்று சொல்லக்கூடிய பசுவை கோமையை எடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து மூத்திரத்தை பிடிச்சா பசு கோமியம் கோமியத்தை பிடித்து உன் உலகமெல்லாம் உன் வாசப்படி ஃபுல்லா உலகத்தை தெளித்தால் இன்றைக்கு 16 செல்வம் நிறைந்திருக்கும். காலமாடாரா பிடிப்பாங்க, பசு கோமி தான் பிடிப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஏழு தெரியவில்லை கணவர் விடுத்திரு போட்டு சொல்லி பழிகுந்தத்திலே விழிவல் பார்த்துக் கொண்டிருப்பார். போட்டு சென்று மனைவி வந்து என்னுடைய மனைவி லட்சுமி ஒரு பொம்பளையா இருந்தா கையை வீசி நடக்காது, அந்த கால் கட்ட பெருவிரலை மட்டும் பார்த்துட்டு பொறுமையா நடக்கணும். இந்த பூமிக்கு வலிக்க கூடாது. அந்த மாதிரி என் மனைவி லட்சுமியை பார்த்தாயா? லட்சுமி வந்துவிட்டாளா? வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர் மஞ்சா ஊஞ்சி வச்சுக்காரு, கும்பகந்த மூஞ்சி வச்சுக்க கரும்பு கொள்ள கிருப்பி இருக்கிற மாதிரி என்ன ஒருத்தர் பணல் விரைக்குது. இத பூரா தானி படியாட்ட வச்சுக்கணும். திருமுகத்தை உன்மாதி கண்டே
ஆதிகளா தாங்கி தாங்கி. என்னுடைய சதுர்பூஜையை காட்சி தரக்கூடிய என்னுடைய பாதத்தை வந்த பின்னால் லட்சுமி அது வந்து பாதம் என்னைக்கும் சுக சேவமாக என் மார்பில் அமர்க்கும் வாழ்த்துகிறேன். அது கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் முதல் வீடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி எதுக்காக பார்த்தபின் ஒரு மணி உத்தரவு எதற்காக எதற்காக என்ன காரணம்? அங்கே ஒரு பெண்மணி என்னை நோக்கி அது மட்டுமல்ல, அதோ ஒரு சூரன், சலேந்திரா சூரன், சலந்தாபுரியாளக்கூடிய சலேந்திரா சூரன், அவனும் என்னை அதாவது நேருக்கு நேர் சமர் செய்யணும் அப்படின்னு வர்றான். இந்த இருவரை அவனையும் பார்க்கணும். பிறகு அந்த மனைவி எனக்கா எனக்கு 60,216 மனைவி. இத்தனைலாம் இருக்கு. ஆசை மனைவி 8 பேரு. ஆமா. இப்படி இருக்கும்பொழுது இந்த பூலோகத்து பெண்ணாகப்பட்டவள் இரவு பகலாகவே அவள் விபரந்தரின் நாள் முறலா பகவானை நினைத்து 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 துதிப்பாடி கொண்டிருக்கின்றார். அவளுக்கு போய் நேரடியா காட்சி கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா. ஏனென்றால் என்னுடைய நாம சங்கீதத்தை யாரு எங்கே உரைக்கின்றார்களோ அவங்களுக்கு நேராக சதுர்பூஜை காட்சி கொடுப்பது வழக்கம். என்ன சொல்லுங்க? ஏன்னு கேட்டா ஒரு பெண்ணை ஒரு பூலோகத்து பெண்ணாகப்பட்டவள் சிவன் கோத்திரத்தை பிறந்து பகவானை இரவு பகலாவை விஷ்ணு நினைக்கின்றானா அவள் சிவனை தானே வணங்கணும். எந்த நேரமும் உன்னையே நினைக்கின்றாள் என்ன அவள் ஒரு ஆச்சரிக்கும். இருந்தாலும் நேரில் சென்று காட்சி கொடுத்துட்டு வருவதுதான் நல்லது. சென்று வீட்டுல இருக்க அரண்மனையில் இருக்க எந்த ஒரு ஆபத்து இல்லாத பட்டத்து காட்சி கொடுத்து லட்சுமணத்தில் வெளுத்தாமலை பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த பிருந்தாவதியை நாம் சந்திப்பதற்கு முன்பாக நான் ஒரு கருத்தாச்சு. என்னைக்கு நாராயண கோவிந்தா என்று என்னை அடி வணங்கி இருக்கின்ற போது அப்படி மரவா இருந்த அவருடைய அழக பார்த்த உடனே அவர் என்ன அவருடைய சுந்தர சௌந்தரியம் எப்படிப்பட்டது எப்படியாவது பிறந்தாவது ஆடு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு உபாயம் செய்ய போறோம். என்ன உபாயம் செய்ய போறோம்? அவனுடைய கணவன் சலந்திரா தொடங்குறான். அவனை போய் மடிக்க முடியுமா? அவனுடைய மந்திர கவசம் அவனுடைய இடத்துல இருக்கிறது. அதனால அவனை வெல்ல முடியாது.
ஓரடியே அந்த ரூபாய் வானப்பன் அந்த பாத சிலம்பத்தில் பொண்ணு மாதவா கோவிந்தா கேசவா நாராயணா ராத கீத அமர்ந்த ராம ராம ராமனே என்று அதிகாலை 5 மணி கோவிந்தனுடைய பேரை வகித்த வாசுதேவன் அவர்கள் எனக்காக ரூபாய் 51 சன்மானம் அளித்துக்கிறார். அன்னொரு குடும்பத்துல எம்பெருமான் நாராயணன் துணையிருந்து அம்பாள் அருளிருந்து கோதெய்வம் துணையிருந்து நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று என்னுடைய கால வாழ்த்துக்கிறேன். இருக்கட்டும், இப்போது எங்க செல்ல வேண்டும்? அந்த சலந்திராசுரனை பார்த்து அந்த சலந்திராசுரத்தை போராடி அவனை மறிக்கலாம் என்று பார்த்தா அவனை மறிக்க முடியாது. ஏன் என்று கேட்டால் அவனிடத்தில் அதாவது மந்திர கவசம் இருக்கிறது. அந்த மந்திர கவசம் இருக்கிறவருக்கு மூவர் யாராலையும் மதிக்க முடியாது. அதனால ஒரு உபாயம் என்ன செய்யும் போது இந்த வேஷத்தை கலைந்து இந்த நாராயணன் தெரியக்கூடாது. இந்த வேஷத்தை கலைத்து ஒரு சன்னியாசியாக ஒரு பிராமண சன்னியாசியாக ஆமாண்டா ஒரு சன்னியாசியா போய் அவன் எதிரில் சந்தித்து அதன் மூலமா ஒரு உபாயம் வச்சிருக்கிறான். அதனால இப்ப என்ன அந்த வேதத்துக்கு வந்து சன்னியாசியா போறான். கந்த கசமாந்தா ரெண்டு துண்டு கட்டி வராத நம்ம தாவணி போட கட்டி வந்து யாராவது நாமத்தை போட்ட கம்நாட்டி எதிர்க்கு வந்தான் நீ யாரு ராமத்தை போட்ட கம்மியாட்டி அவனா பார்த்து போட்டவன நீ பார்த்தவன ஒரே அடி ஆமா ஆமா வைகுண்டத்துக்கு போக வேண்டாம். இப்ப வைகுண்டத்தை தேடி யார் ராஜு யாரு பேரு தொட்டு போறப்ப நாராயணனா அகமத்தி வந்தாங்க. பெரிய அரசன் போல் தெரிகிறது. வீர தீரம் பராக்கிரம் பழக்கம் போல் தெரிகிறது. இப்ப நீ எங்க போகிறாய்? எனக்கு எதிரியாகப்பட்டவன் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன். நானும் அந்த நாராயணனை தேடி போகிறேன். ஏனென்றால் நாராயணன் எனக்கும் பகை. அந்த பகையாளி அவனை எப்படியாவது தூச்சால அவன் ஒரு தூச்சிக்காரன் அவனை மறிக்கணும் அப்படின்னு நானும் தான் நாராயணனை தேடி போறேன். அதானே கேட்டா அந்த நாராயணனை பார்க்கும் போது நம்ம பக்தா நாம போட்டுக்கிறோம் அப்படி என்கிட்ட ரொம்ப தாராளமா
பழகுவான். ஆ. அந்த நேரம் பார்த்து தான் பார்த்து அவனை முடிச்சு அப்படின்னு. ஆனா ஒண்ணு, நான் ஒரு பிராமண சண்டைக்கு போக கூடாது, எது செய்யக்கூடாது. அதனால நான் வந்து இங்கே இருக்கிறேன். நீ போயிட்டு அவனை மடிச்சிட்டு வாரு பார்த்தாலும் ஒன்னால அவனை மடிக்க முடியாது. ஆமாங்க. என்னுடைய வீரம் என்ன, என்னுடைய விளக்கம் என்ன, என்ன பார்த்து சொல்றது ஏன் என்று கேட்டால் ஒரு பரிச்சை யாரு கேட்டா யாரு கேட்டா அந்த இளைஞருக்கான அந்த நாராயண கோவிந்த இருக்கிறான்று அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. அங்க தேவருக்கும் அசுராரிகளுக்கும் தகராறு வருகின்ற போது அமுதம் கரைகின்ற போது அந்த அமுதத்தை எடுத்து அந்த அசுராரிகளை அதாவது அழிக்க வேண்டும் என்று தேவருக்கே அந்த அமுதத்தை கொடுத்தவன் பெரிய சூழ்ச்சிக்காரன். அது மட்டுமல்ல, மாபலி நல்லதா யாகம் தான் செய்தோம். அந்த மாபலி யாகத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாம்பன் ஒரு ஆயிராக சொல்லி 3 அடி மண்ணு கட்டி அங்க மாபலியா ஒழித்தவன். அதாவது பத்தா சொன்ன அவனை மோகினி அவதாரம் கொண்டு அவனை மடிச்சான். அதனால சூதுக்காரன் அவனை நீ ஒழிப்பதாட்டம் ஒரு பரிசு வைப்பான். அந்த பரிசு ஜெயிச்சான். ஆனால் நீ அவனை மடிக்கலாம். இன்னும் ஒன்னால மடிக்க முடியாது. யாரும் மடிக்க முடியாது. முடியாது. என்ன தாமல் தட்டு அதுதான் அப்படியே கல்பனை ஏற்றி அப்படியே ஒரு கல்பத்தை ஏற்று கீழே அதை தட்டு கல்பத்தை கூட ஏற்றி வச்சுருக்கேன். ஒரே ஒரு கல்பத்தை வச்சு அப்படியே ஏற்று அதில் தட்டு இருக்கிறது அல்லவா? இந்த சக்கரத்தை அப்படியே பூமியோடு பெயர்த்து நீ தூக்கி வா தலையில வச்சுட்டீன்னா திறமாச்சாலிக்கு அவனை மடிக்கிற திறமை. இது நான் காலாலே தட்டி கிடைச்சிருவேன். இதை என்ன கையால வறுத்து சொல்றீங்களா? தலை மேல தூக்கி வை பார்ப்போம். இந்த சக்கரத்தை அந்த பூமியோட பெயர்த்து தலையில வச்சுட்டுனா அந்த நாராயணன் நீ வெண்டுட்டதா அதானே. நம்முடைய திட்டம் நிறைவேறியது. அவனை ஏன் சண்டை போடுவான்? பால் எடுக்க வேணும், பானம் எடுக்க சுதர்சன சக்கரம் அறுத்து விட்டது. மறுபடியும் அந்த சுதர்சன சக்கரம் என் கையில வந்து விட்டது. அவன் சூரன் மடிந்து விட்டான். அடுத்தது என்ன செய்யணும்? அவனுடைய மனைவி இருக்கின்ற பிருந்தாவதி நாராயணி என்ன இருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே, எப்படியாவது அந்த பிருந்தாவதியை சேரணும். ஒரு நாளைக்கு காட்சி கொடுக்கணும். காட்சி கொடுத்து அவளுக்கு சேரணுன்ற ஒரு ஆசை இருக்கிறது. அதனால இந்த தினத்துல அவகிட்ட போகணும். அவனை அதாவது கணவன் அந்த தெற்கு விசை சென்று வரன்னு வெளியே வந்தவன் இன்னும் சலந்திரபுரிக்கு போல, அரண்மனைக்கு போகல. வீட்டுக்காரர் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து தண்ணியை நோக்கி தவறு செய்யலாம். ஆமா, அதனால இப்போது அவளிடத்துல அதனால அந்த நேரம் அவர் இடத்துல போகின்ற போது கணவன் வந்து விட்டார். அப்படி என்று கணவன் ஆசா பாசமா பஞ்சனில் அமருவதும் பிடிப்பதும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் கொண்டாடுவான். இப்படி போனா கொல்ல மாட்டான். ஏன்னா அவர் பதிவிரதா பத்தினி. அப்படிப்பட்ட அவளிடத்துல எப்படி செல்ல வேண்டும்? அவன் சூற மாதிரி செல்ல வேண்டும். அவனுடைய உடலிலே நான் புகுந்து அந்த சூரனாக சென்று அவன் போல போகணும். ஒரு மியூசிக் ராதே 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 கோவிந்தா. ராதே 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 கோவிந்தா. பிருந்தாவன சந்திரா, ஏ பிருந்தாவன சந்திரா. என்ன பார்த்தாடா? என்ன பார்த்தா எப்படி தெரிகிறது? அது
அசுரம் மேல இருக்குதுங்க. அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான மேல தெரிகிறது. ஆமா. அந்த ஜலேந்திர சூரன் மடித்து நல்லவா நான் தாண்டா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வாசவன், நீ தான் மாதவன், நீ பகவான், நான் தாண்டா பகவான். நாராயணன். ஏய், அவனை மடித்து அவன் தோலை உரித்து அந்த தோலை நான் அணிந்து கொண்டு வந்து விட்டேன். இப்ப அவளிடம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவகிட்ட சூதிதாரமா போறேன். ஆமா, மறைமுகமா வேற உருவத்துல அவளை பஞ்சில அமர்ந்து அவனை உல்லாசமாக இருக்க அவன் எண்ணத்தை சோதிக்க போறேன். ஆமா, எப்படி கணவனா மாற்றானா என்று அறிறாராது. நான் பார்க்கலாம். கோவிந்தா கோவிந்தா நம்மளுக்கு திருமணமாகி நீண்ட காலமாக ஆமா பஞ்சியில் நம்ம அமர்ந்து சந்தோஷமாக இருக்கவில்லை. ஆமா இன்றைய தினத்தில் நாம் பஞ்சியில் அமர வேண்டும், இன்ப சுகமாக இருக்க வேண்டும். போதா தெரியா மகாராஜா கரும்பு மகாராஜா உட்காந்து கூட பண்ணிக்கலாம். அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா இதுக்கு தானே ஆசைப்பட்ட என்னாலா காத்து கொடுப்பாக்க வந்தேன். ஆனா உன்னுடைய கணவன் சலேந்திரா சூரன் பக்கத்துல நீ அமர்ந்திருப்பது போல இருந்தது. உன்னுடைய கணவர் சலேந்திர சூரன் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவன் மடிந்து விட்டான். ஐயோ கோவிந்தா! அதனால அவனை அவன் உரு கொண்டு நான் உன்னிடத்துல கலந்துரையாடல் தரலாம் என்ற கருத்தோடு வந்தேன். பஞ்சினில அமர்ந்தேன். இந்த நேரத்துல நான் வந்துட்டேன். உன்னுடைய ஆசை நாயகன் வந்து விட்டேன். நாராயண மாதவா யாதவா கேசவா நாடினே நாடி நான் கண்டு கொண்டேன் ஹரி நாராயண என்ன திருநாமமே. திருநாமக்காரன் வந்துட்டேன். காரணம் வந்துட்டியா? ஆமா. பிருந்தாவதி பிருந்தாவதி அட பிருந்தாவதியா?
என் இதயத்துல கோவிலா கட்டி உன்னை ஒரு கடவுளா தான் நினைத்தேனே தவிர உன் மீது இச்சைக்கு ஆசைப்பட உன் மீது இச்சைக்கு ஆசைப்பட்டு தினமும் உன்னை தோத்திருக்கல. என் பக்தி உண்மையானது. ஒரு பக்தி உண்மையானது இருந்தா ஒரு தெய்வம் செய்வது இது சரியா, இது முறையா? நீ காட்சி எப்பேற்பட்ட ஆளு? காட்சி கொடுப்பது உண்மையா இருந்தா இன்னொரு பாவ கழுத்துல தாலி கட்டுறாத முன்ன நீ வந்து காட்சி கொடுத்துருக்கணும். அவ சேர்ந்திருப்பா உத்தமிக்கு அழகு. இன்னொருத்த முண்டாச்சு அவளை நீ இப்ப வந்து குடும்பப்படுத்தினா ஈடுபட மாட்டேன்றா, ஒத்துக்க மாட்டேன்றா. அவங்க அம்மா காரணம் இருக்கிறது. எதற்கு நீ சொன்னார் காரணம் இருக்கிறது. இவருடைய கற்பையை சோதிக்க வேண்டும். ஆமா, நானும் எப்படியாவது ஆசைப்பட்டாக வேண்டும். அந்த சலேந்திரனா வந்தன யார் தெரியுமா? என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுதாமன். அவனுடைய ஆட்சியை நிறைவேற்றணும். ஆனா இதுவரைக்கும் சலேந்திரா சூழத்தில் சொல்லாமல் தான் இருந்தாலே தவிர தவிர இன்னும் ஒன்றும் ஆகவில்லை. பத்தினி தனத்தோடு இருக்கின்ற பிருந்தாவதிய எப்போது அவளை பார்த்தன அழகு சவுந்தர உருவத்தை பார்த்தானோ, கட்டழகு, காலழகு, அவ கழுத்து அழகு, நெத்தி புருவ அழகு பார்த்தேனோ அதே சொக்கி. அதனால எப்படியாவது ஒண்ணு வேண்டாம்டா. அது வாடி வேண்டாமாடா பாவி. என்னை விட்டிடலா துரோகி. தீண்டான் நெருப்பதிலி உன்னை தோத்திரம் செய்தது உண்மை. இந்த திருமணம் செய்து இந்த மாங்கல்யம் என் கழுத்தில் எப்போ ஏறிவிட்டதோ ஒருத்தனுக்கு ஒரு தீயதான் நான் வாழணும். என் கணவர் தேவர வேறு ஒருவர் ஆடவரை பார்க்க கூடாது, ஏதெடுத்த பார்க்க கூடாது, மனதில் நினைக்க கூடாது என்று நான் பத்தினியா இருந்தேன். என் பத்தினி தனத்தை படுபாவி சண்டாளா நாசமுத்து போனவனே என் வாழ்க்கை கெடுத்து விட்டாயடா. நல்லா இருப்பியா? மாதர் குல மாணிக்கன்னு பார்த்தக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு பெண்ணுடைய அந்த அணுகுமுறை சொல்றான். தாலி கட்டிய கணவன் தவிர வேற ஒண்ணு பார்க்க முடியும் சொல்றான். அவனை சேர்த்துட்டாங்க. நான் உயிரோட இருந்தா தானே சரிதா. நான் என்ன பண்ண மணலை மூட்டினாலே நான் உயிரோடு இருப்பதில்லை. உயிரோடு இருந்தால் மட்டும்தான் கடவுளாக இருக்கக்கூடிய பாதகா துரோகா சண்டாளா இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பதில்லை. உயிரோடு இருந்தால் தானே என்னை சேருவேன். அதனால